கையை விடு. ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க? முதல்ல தர்ஷினி இவனை கட்டி வைக்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் என்ன பலியாட ஆக்குனீங்க. இப்போ திரும்பவும் தர்ஷினியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. அவ இப்ப காணாம போயிட்டா. கொஞ்சம் கூட இப்ப அவ எங்க இருக்கான்னு பதறி போய் தேடுறதை விட்டுட்டு இவங்களை கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சிருக்கீங்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என் மகளை தேடுறதுக்கு என்னை விட பல பேரு தீவிரம் அலையிறீங்க. எங்க அவ சாருவாளாங்கிறவ அன்னைக்கு கோர்ட்ல வச்சு நிமிந்துக்கிட்டு சவால் விட்டா. யாரு குற்றவாளி? பிடிச்சாளா? என் மகளை கொண்டாந்துட்டாளா? ஜீவானந்த வக்கீல் தானே அவ. இன்னைக்கு தப்பிச்சு போயிட்டானே போலீஸ் கிட்ட இருந்து. அதுக்கு என்ன பதில? அத சொல்லு. அவ உண்மையான பொம்பளைனா என் முன்னாடி வந்து நின்னு பதில் சொல்லணும். நீங்க பாருங்க, நாங்க தர்ஷினியை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுவோம். ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேரையும் வெளியில அனுப்புங்க. ஏய், நீ யார சொல்றதுக்கு? உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எப்ப அந்த சப்பானி பையில கட்டிக்கிறேன்னு முடிவு பண்ணி வீட்டை விட்டு ஓடலையா அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. கோர்ட்ல கேஸ் நடக்குதுல, அங்க வச்சு நான் பதில் சொல்றேன். வீட்டுக்குள்ள வந்து நாட்டாம பண்ற மாதிரிலாம் வச்சுக்கிற கூடாது. ஓடி போயிடனே.